எனக்காக ஒரு டீ ஒரு காஃபி. சாய்ஸு அனுப்புறா இருக்கான். அவன் பேரை கேட்டாலே வெறுப்பாகுதுடா. போன வருஷம் நான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்தான், இந்த வருஷம் அவன் இருக்கான். அவன் எஃபோர்ட் போடுறான், எடுக்கிறான், இதுக்கெல்லாம் வெக்ஸ் ஆகிட்டு இருக்கான். சரி ஓகே. ஹலோ மாப்பிள்ள, என்ன நேற்று ரேஸ் என்னாச்சு? அவங்க குதிரையில நம்ம குதிரை பக்கத்துல கூட வர முடியல. யாரு குதிரை? ராஜா குதிரை. எதுக்கும் சேஃபாகவே இருக்கடா. 2 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடை முன்னாடி ராஜாங்கிறவன் கையிலே அடிச்சு கொண்டு இருக்கான். அதுதான் சொல்றேன், சரியா? யாரா நீங்கலாம்? யாரு? எந்த ஏரியாடா நீங்க? வேணாண்டா, வேணாம். தேவையில்லாத பிரச்சனையாகவும் பெரிய பிரச்சனையாகும்டா. வேணாம். சொல்றத கேளு. டேய், இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆளுக்கு ஒரு திசையில போயிருங்க. இனி 2 வாரத்துக்கு யாரும் இங்க இருக்க வேணாம். நான் சொல்ற வரைக்கும் வண்டி எங்கேயுமே ஸ்லோ பண்ணாத. டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுவும் ஒன்றும் ஆகுது இல்லையா, ஆனால் கண்ணு முடிக்க 2 வாரம் ஆகுன்னாங்க. யாருக்கு நம்ம நிமிஷாச்சா? போய் அம்மா பாருவாங்களா? சரி, வீட்டையும் மட்டும் வாங்கிடும். சரி. நீங்க இருக்காதப்பா, முதல்ல சென்னை பார்த்து கிளம்பு. உங்க அப்பா உன் தம்பி பண்ணதையே நீ திரும்ப பண்ணாத. நீங்க இருக்காத, முதல் சென்னைக்கு கிளம்பு. 1 மாசமாவது அங்க இருந்துட்டு வா. என் பேச்ச கேளு. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் போகணும்? உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீ எனக்கு வேணும். நீ ஒருத்தனாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ கிளம்பு. கேவலம் அந்த ராஜாவுக்கு பயந்துட்டு என்ன ஊரை விட்டு போக சொல்றீங்களா? ஆமாப்பா, பயந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். நீ இருக்காதப்பா. நீ ஒருத்தனாவது எனக்கு நல்லா இருக்கணும்ப்பா. அதான்ப்பா ஆசைப்படுறேன். நீ முதல் கிளம்பு. அம்மா சொல்றதும் கரெக்டு தான். அவங்க சொல்ற மாதிரி நீ வெளியூருக்கு போயிட்டு வந்துரு. ராஜாவும் இங்க இல்லை, அவங்க தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? 1 மாசம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துரு. ஹலோ கண்ட்ரோல் ரூம்ல பேசுங்க சார். சொல்லுங்க சார். சார், மத்தியானம் ராஜாங்கிறவரை பிடிச்சி கொடுத்தீங்களா? ஆமாம் சார், அவர் இப்போ போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. சப்போஸ் அவர் உங்களை அப்ரோச் பண்ணால் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சரி, நான் சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. அண்ணா, ரயில்வே ஸ்டேஷன் போகணும். சரிப்பா, ஏறுப்பா. என்னாச்சியா? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? இல்லைண்ணா, ஊரை விட்டு போகணும், மனசும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஆனால் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஒன்றை மாதிரி தான் நானும்
எங்கள் ஊரில் நான் பெரிய சிலம்பு மாஸ்டராக இருந்தேன். எங்கள் ஊர்லேயே என்னை மாதிரி யாராலையும் சிலம்பு சுத்த முடியாது. அப்புறம் என்ன இங்கே எப்படி இருக்கீங்க? இங்கே பல பேர் குடும்ப சூழ்நிலை தான் இப்படி இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கண்ணா. ஹலோ, சொல்லுங்கண்ணா. அந்த மாதிரி சென்னை கிளம்பிட்டேன். சரிண்ணா. பசங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. சரிண்ணா சரிண்ணா பார்த்துக்கலாம். சரிண்ணா. அப்புறம் சொல்லுண்ணா. குதிரையை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேண்ணா. நம்ம பையன் வீட்டில் தான் விட்டுருக்கேன். நான் பத்திரமா தான் இருக்கும். சரிண்ணா. ஓகேண்ணா. வெளில யாரும் தலையை காமிச்சிக்க வேணாம். சரிண்ணா சரிண்ணா. வச்சிடுறேன். சரிண்ணா. எவ்வளோ ஆச்சு? 200 ஆச்சியா? பரவாயில்ல, ஒன்றும் நான் எடுத்துக்கிறேன். ஒன்றும் பரவாயில்ல. இல்லை 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 நான் எடுத்துறேன். ஓகேவா? இன்று மதியம் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிய ராஜா பட்டார் பொதுமக்களின் உதவியால் பிடிபட்டார்.